பாதுகாக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முதலமைச்சருடைய வலியுறுத்தலில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன? இலங்கையில் கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்திட இந்திய அரசு உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் மிக முக்கியமாக ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கா தலைமையிலான பாராளுமன்றத்தில் முழு பெரும்பான்மை கொண்ட தற்போதைய இலங்கை அரசாங்கம் இன பிரச்சனையை தீர்க்கக்கூடிய போர்வையில் ஒரு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்த முயற்சி எடுத்து வருவதாகவும், இது அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில அது ஒரு ஒற்றை ஆட்சி மாதிரியை வலுப்படுத்துவதாக தெரிவதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த சூழலில் இந்திய அரசால் பூட்டானில் ஏற்பாடு செய்யப்பட்ட 1985ஆம் ஆண்டு அமைதி பேச்சுவார்த்தையின் போது தமிழ் பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்ட திம்பு பிரின்சிபல்ஸ் குறிப்பிடப்பட்டுள்ள கோட்பாடுகளையே தற்போது பெறப்பட்டுள்ள கோரிக்கைகளில் வலியுறுத்தப்பட்டதாகவும், அந்த வகையில இலங்கை தமிழருக்காக ஒரு தனித்துவமான தேசத்தை அங்கீகரித்தல், அதாவது தமிழர் தேசியம் அப்படிங்கிறதையும், அதே போல வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தமிழ் மக்களின் பாரம்பரிய தாயமாக ஏற்றுக்கொள்ளுதல், தமிழ் தேசியத்திற்கான தன்னாட்சி உரிமையை உறுதிப்படுத்துதல், அதே போல மலையக தமிழர்களுக்கு முழு குடியுரிமை உரிமைகள் உட்பட அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தை பாகுபாடும் உறுதி செய்யக்கூடிய வகையில ஒரு கூட்டாட்சி முறையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் இந்த கோட்பாடுகளை வலியுறுத்தி அதை தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த வகையில பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்தில் உடனடியாக இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க இந்தியா முனைப்பான நடவடிக்கை எடுக்கும் என்றும், ஒரு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வுக்கு அது பங்களிக்கும் எனவும் உறுதியாக நம்புவதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.